ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தளிரே இல்லாத ரோஜா பூச்செடிக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். நிறைய தளிர் வந்து நல்லா பூக்கள் பூக்கும். அந்த பூக்கள் பூக்கும்போது பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா வரும். இப்போது இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் இப்போ நல்லா வெயில் அடிக்குது. நல்ல வெயில் காலத்தில் கூட சம்மரில் கூட இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஃபெர்டிலைசர் எப்போவுமே கொடுக்கும்போது வந்து காலையில் கொடுக்கணும், மார்னிங்கில் தான். இல்லைன்னா சாயங்காலம் ஈவினிங்கில் வந்து கொடுக்கணும். ரொம்ப உச்சி வெயிலெல்லாம் கொடுக்கக்கூடாது, ஹீட் ஆகும் பிளான்ட்டுக்கு. இந்த ரோஜா பூச்செடிக்கு தான் நான் இப்போ ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். தளிரே வரல. நான் கொஞ்சம் ஃபெர்டிலைசரில் கம்மி இந்த செடிக்கு கொடுத்தது. சரி, கொஞ்சம் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, ரொம்ப ஹெல்த்தியான ஃபெர்டிலைசர் இது. அதிகமாக சத்துக்கள் இருக்கும். அதே சமயத்தில் வந்து பூ பூக்கிறது நல்லா பூக்கும். நீங்கள் காலையில் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் தொட்டியில் நைட்டே செடிக்கு தண்ணி ஊற்றிடணும், காலையில் லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றணும். அப்படி ஃபுல்லாக சாமந்தி செடிக்கு சாயில் எப்படி காய வைக்கிறோமோ அது போல் காய வச்சு கொடுக்காம ரோஜா செடிக்கு நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாகணும். அதுக்கு தான் நைட்டே ஊற்றிட்டிங்கன்னா காலையில். சரி, ஈவினிங்கில் கொடுக்க போகிறீங்கனாக்கா நீங்கள் மார்னிங்கில் தண்ணி ஊற்றிடணும், ப்ளைன் வாட்ரு. அதுக்கப்புறம் ஈவினிங் போய் அந்த ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுத்துடணும். நான் சொல்கிறது, நேற்று வந்து தண்ணி ஊற்றலை இந்த பிளான்ட்டுக்கு, அதனால் ரொம்ப காஞ்சிருக்கு. இருந்தாலும் இப்போ நான் இந்த செடிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு லேசாக சாயில் வந்து சீண்டிட்டு அப்புறம் கொடுக்கணும். கூடவே வந்து எப்போவுமே வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது மந்த்லி ஒன்ஸு 20 டேஸ் ஒன்ஸ் வந்து இது போல் சின்ன கப்பில் வந்து நீம் கேக் வந்து வேப்பமுன்னாக்கா 1/2 ஸ்பூன் போடணும் சாயிலுக்குள்ளே. அப்போ தான் நல்லது. அதில் சாயிலில் வந்து ரொம்ப பூச்சிங்கெல்லாம் இந்த போய்டு இன்செக்ட்ஸ் எல்லாம் நல்லா வளரும். எப்போவுமே ரொம்ப குட்டி குட்டி பூச்சிங்கெல்லாம் இருக்கும் சாய்க்குள்ளே, நம்ம நல்லா பார்த்தா தெரியும். அதெல்லாம் இல்லாத க்ளீனாக இருக்கணும்னா இல்லை காஃபி பவுடர் தூவி வைக்கலாம், அது கூட வராது. பாருங்கள், இது வந்து முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை நல்லா மிக்ஸி கப்பில் அரைச்சிடணும். ஒரு பிடி அளவுக்கு நீங்கள் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு பாருங்கள், கொஞ்சம் போல் கடுகு, கொஞ்சம் போல் வெந்தயம், 3மே மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு தண்ணியில் ஊற்றி கலந்து செடிக்கு ஊற்றலாம். ஆனால் வந்து ஃபர்மெண்ட் ஆகணும்னா 2 டேஸ் வச்சுருக்கணும். இது போல் அரைச்சி வச்சதை வந்து நீங்கள் வந்து ஆனியன் பீல்ஸ் வாட்டரோட சேர்த்துக்கலாம். அதாவது ஆனியன் பீல்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு ஃபர்மெண்ட் ஆனது நீங்கள் சேர்த்துக்கணும். ஒரு 2 கிளாஸ் தண்ணி, இது வந்து குட்டி ஸ்பூன், இது 3 ஸ்பூன் முருங்கைக்கீரை விழுது சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக வந்து ஆனியன் பீல்ஸ் வாட்ரு வந்து ஃபர்மெண்ட் ஆனது நான் கொடுக்குறேன். ரொம்ப நாள் வச்சுருந்த ஃபெர்டிலைசர் இது. பாருங்கள், வெங்காயம் மட்டுமே தண்ணியில் போட்டு ஊற வச்சுது. நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி ஆகிட்டு அந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணவுடனே கொஞ்சம் வெங்காயமெல்லாம் இருக்கும். அந்த வெங்காயம் தோல் தான், இந்த வெங்காயம் ஃபர்மெண்ட் ஆனது தான் இதில் போட்டிருக்கேன். விழுது மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணும்போது இது போலலாம் திப்பி வந்து தூக்கி போடாமல் எடுத்து வச்சுருந்து செடிங்களுக்கு இது போல் கொடுத்துடலாம். இல்லைன்னா கம்போஸ்ட்டில் போட்டுடலாம். இது போல் வெங்காயம் தோலோடு இந்த முருங்கைக்கீரை சேர்த்து கொடுக்கும்போது நல்லா தளிர் வரும், நிறைய பூக்கள் பூக்கும். கூடவே வந்து பனானா பீல்ஸ் சேர்க்கலாமன்னா சேர்த்துக்கலாம். நீங்கள் போடலன்னா சொல்கிறேன். அந்த ஏதாவது மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு கூட பனானா பீல்ஸு செடிக்கு பவுடர் போட்டு கூட இந்த முருங்கைக்கீரை இது போல் ஊற்றிடலாம். மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு ஃபர்மெண்ட் ஆகாமே ஊற்றலாம்னா ஊற்றலாம். எதுக்காகனா நான் இப்போ ஃபர்மெண்ட் ஆன வெங்காயம் தோல் விழுது தான் அதில் சேர்த்துருக்கிறேன், அதனால ஊற்றலாம். நீங்கள் வந்து ஃபர்மெண்ட் ஆகணும் அப்போ வேணால் முருங்கைக்கீரை அரைச்சிட்டு தயிரோட கூட சேர்த்து ஊற்றலாம். இது போலலாம் மாற்றி மாற்றி கொடுக்கலாம். ரோஜாப்பூ செடிக்கு நிறைய தளிர் வந்து முட்டை விட்டோம். என் செடியில் பூ இல்லை, அதனால் இந்த ரோஜாப்பூ கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா இருக்குது, ரெட் கலரு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.